தங்கமேல் வந்து என்னதான் டிராமா பண்ணி பொய்யா நடிச்சு வீட்டுல இருக்க எல்லாருமே நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்தே தங்கமேல நம்பாம தங்கமேல் பத்தின உண்மையை மீனா கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். வீட்டுல பாண்டியனோட பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பயங்கரமாவே போய்கிட்டு இருக்கு. மீனா, ராஜி, தங்கமேல் 3 பேருமே அவங்களால முடிஞ்ச கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து பாண்டியன் கிட்ட கொடுத்துறாங்க. கேக் எல்லாம் கட் பண்ணி பாண்டியன் வந்து ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பிறந்த நாள் கொண்டாடினதே இல்ல, நீங்க வந்த நேரம் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே பெருமைப்பட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து சரவணன் தங்கமேல் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்காக 2 பேரோட ஆதார் கார்டும் தேவைப்படுது, தங்கமேல் கிட்ட சொல்லி ஆதார் கார்டு எடுத்துட்டு வர சொல்லுன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்றாரு. இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத தங்கமேல் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும் சரவணனுக்கு வந்து தங்கமேலோட வயசு கம்மிங்கிறது. இருந்துமே பாண்டியன் குடும்பம் வசதியானவங்க, இதை விட்டா நல்லவரை நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி முடிவு பண்ணி பாக்கியம் தான் வந்து தங்கமேல ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் தங்கமேல் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, பின்னாடி இதெல்லாம் எனக்கு தான் பிரச்சனையா வரும், நீ இங்க தான் இருப்ப, எல்லா பிரச்சனையும் நான் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும், அது எனக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே தங்கமேல் புலம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஏதேதோ சொல்லி பாக்கியம் வந்து தங்கமேல வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப கடைசியில தங்கமேல பிரச்சனையிலுமே மாட்டி விட்டாங்க. ஒரு பக்கம் தங்கமேல பார்த்தோம்னா அவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு வீட்டுல தான் உண்மையை சொல்லல, அட்லீஸ்ட் சரவணன் கிட்டயாவது அவங்கள பத்தின உண்மையை சொல்லி இருந்திருக்கலாம். அவங்களுமே வந்து வாயை திறக்காம எல்லா உண்மையுமே மூடி மறைச்சிட்டு இப்ப ஒவ்வொரு வாட்டி பிரச்சனை வரப்பையும் என்ன பண்றது தெரியாம முழிச்சுட்டு நிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டி பாண்டியன் வந்து ஆதார் கார்டு கேட்டதும் ஆதார் கார்டு மட்டும் வாங்கி பார்த்தாங்கன்னா அதுல சரவணனை விட நமக்கு ஏஜ் கூட இருக்குங்கிற விஷயம் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இப்ப எப்படி சமாளிக்க போறோம், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து ஆதார் கார்டு எடுக்க போறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு ரூம்குள்ள நின்னுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஆதார் கார்டு எடுக்க போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னுமே ஆளக்கான அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து தங்கமேல கூப்பிட்டு இருக்காரு. வீட்டுல இருக்க எல்லாருமே சத்தம் போட்டு கூப்பிட்டதும் திரும்ப வர தங்கமேல் வந்து என்னமா ஆச்சு, ஆதார் கார்டு எங்க, ஏன் சும்மா வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கிறாரு. ஆதார் கார்டு கொடுத்தாதான் நம்ம மாட்டிக்குவோமே சொல்லிட்டு தங்கமேல் வந்து ஆதார் கார்டு வந்து எங்க அம்மா வீட்டுல இருக்கு, நம்ம வீட்டுல இல்ல, அதான் நான் போய் தேடி பார்த்தேன் காணா, அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து அது எங்க அம்மா வீட்டுல இருக்குன்னு, என் கையில இல்ல மாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. சரிமா அம்மா வீட்டுல தானே இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, யாருக்கிட்டயா சொல்லி இப்ப எடுத்துட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத தங்கமேல் வந்து அடுத்து என்ன பண்றது தெரியாம முழிச்சுட்டு நிக்கிறாங்க. தங்கமேலோட பயமும் பதட்டமும் மீனாவுக்கு வந்து ரொம்பவே சந்தேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா தங்கமேல் ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி இல்ல, அந்த நகை பிரச்சனை வந்தப்பையும் சரி, இப்ப ஆதார் கார்டு பத்தி கேட்டப்பையும் சரி, படிப்பு பத்தி பேசுறப்பையும் சரி, 3 வாட்டியுமே வந்துட்டு தங்கமேல் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தான் இருக்காங்க. அப்பவே மீனாவுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க எல்லாம் ஏதோ உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்னு. அது போக மீனாவுக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் தங்கமேல் குடும்பம் நிறைய உண்மையெல்லாம் மறைக்கிறாங்க, அவங்களெல்லாம் பாக்குறப்ப ரொம்பவே ஒரு அன்யூசுவலா பிஹேவ் பண்றாங்க, இவங்க ஒட்டுமொத்தமா நடிக்கிறாங்கிறத ஏற்கனவே மீனா சொல்லியிருந்தாங்க. ஆனா மீனா அந்த உண்மையான சொன்னப்ப செந்தில் வந்து மீனா வாயை திறக்க விடாம மீனா பிடிச்சு பயங்கரமா திட்டி பேச விடாம பண்ணிட்டாரு. அப்பயே விட்டுருந்தாங்கன்னா கூட மீனாவே அந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. அப்ப மீனாவை பேச விடாம பண்ணிட்டு இப்ப எல்லா பிரச்சனையுமே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் கோமதி, ராஜி, பாண்டியன், சரவணன் எதுவுமே இதை பத்தி கண்டுக்காம இருந்தாலும் மீனா தங்கமேலோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸுமே ஆரம்பத்துல இருந்து நோட் பண்ணிக்கிட்டு இருந்ததால தங்கமேல் வந்து ஏதோ ஏமாத்துறாங்கிறத ரொம்பவே நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. பாண்டியன் போனதுக்கு அப்புறமா மீனா வந்து தங்கமேல் கிட்ட ஆதார் கார்டு உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர சொல்லிட்டீங்களா, யாரு கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீனா இப்படி கேட்டதும் மறுபடியும் பதட்டமாற தங்கமேல் வந்து அதெல்லாம் சொல்லிட்டு எடுத்துட்டு வரேன் இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம மீனா வந்து நான் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆரம்பத்துல இருந்தே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், கல்யாண விஷயத்துல நீங்க ஏதோ உண்மை மறைக்கிற மாதிரி எனக்கு ஆரம்பத்திலே தோணுச்சு, நான் அப்பவே வந்து செந்தில் கிட்ட சொன்னேன், ஆனா செந்தில் வந்து என் பேச்ச கேட்காம என்னை பிடிச்சு திட்டாரு, அதனாலதான் அமைதியாவே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தனா ராஜி டியூஷன் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஹெல்ப் கேட்டாங்க, ஆனா நீங்க ஹெல்ப் பண்ணாம பதிலுக்கு நீங்க போய் பாண்டியன் கிட்ட ராஜி டியூஷன் ஆரம்பிச்சுட்டே போட்டு தான் விட்டீங்க. அதே மாதிரி தான் ராஜியோட நகை திரும்ப கேட்கிறப்ப லாக்கர்ல இருந்து நகை எடுக்க போகணும்னு சொன்னப்ப ரொம்பவே பயந்தீங்க, அரசி வந்து உங்க நகையை கையில வாங்கி பாக்குறேன் கேட்டது கூட கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, உங்க கைக்குள்ளே மறைச்சு அந்த நகையை நீங்களே கொண்டு போய் வச்சுட்டீங்க. இப்ப பார்த்தா ஆதார் கார்டு தானே கேக்குறாங்க, அது கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, வெறும் ஆதார் கார்டு கேட்டதுக்கே நீங்க அந்த பயம் பயப்படுறீங்க, ரொம்பவே பதட்டம் ஆகுறீங்க, நீங்க எதுவும் உண்மையெல்லாம் மறைக்கிறீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க. தங்கமேலுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இந்த வீட்டுல யார் உண்மையை கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ மீனா தான் கண்டுபிடிக்க போறாங்கன்னு. இந்த அளவுக்கு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா இவங்க கூடி சீக்கிரமே உண்மையை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க. யாருகிட்ட மாற்றமோ இல்லையோ கண்டிப்பா மீனா கிட்ட தான் மாட்ட போறோம் அப்படிங்கிறது தங்கமேலுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. உடனே எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தங்கமேல் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் ஒரு மாதிரி பயமாவும் பதட்டமாவும் இருந்துச்சு, மத்தபடி எல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நாங்க எதுக்கு உண்மையெல்லாம் மறைக்கணும்னு சொல்லி சமாளிச்சுட்டு உடனே அங்க இருந்து கிளம்பி போற தங்கமேல் வந்து அவங்க அம்மாக்கு போன் அடிச்சு நான் தான் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்னு ஆரம்பத்துல இருந்து சொன்னேன்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது போ பாத்துக்கலாம்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு வச்சுட்டு இப்ப ஒவ்வொரு வாட்டி பிரச்சனை வரப்ப நான் தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால இந்த வீட்டுல நடக்கிற கொடுமை எல்லாம் தாங்க முடியல, இப்ப கல்யாணத்துக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ஆதார் கார்டை கேக்குறாங்க, என்னோட ஆதார் கார்டு எடுத்து கொடுத்தேன்னா அதுல சரவணன் விட எனக்கு வயசு கூட இருக்குங்கிற விஷயம் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், இது ஒண்ணு போதாத அந்த வீட்டுல பெரிய பிரச்சனை வெடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அது போக இது எல்லா விஷயத்தையுமே ஆரம்பத்துல இருந்தே மீனா நோட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க, எனக்கு தான் அது தெரியாம போச்சு, அவங்க ஒவ்வொரு விஷயம் கேட்கறப்ப எனக்கு பயமாயிருச்சு, இது வரைக்கும் பாண்டியன் கூட என்கிட்ட இத்தனை கேள்வி கேட்டதில்ல, ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல மீனா என்கிட்ட அத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை விட்ட நல்ல வாய்ப்பு கிடைக்காது, எப்படியாவது பிரச்சனை மீனா சைடு திருப்பிடலாம்னு முடிவு பண்ணி பாக்கியம் உடனே வந்து பாண்டியன் வீட்டு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வர பாக்கியம் பாண்டியன் கிட்ட வீட்டுல பெரியவங்க இத்தனை பேர் நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறப்ப மீனா எதுக்கு தங்கமேல கேள்வி கேட்கணும், மீனாவுக்கு என்ன உரிமை இருக்கு தங்கமேல பத்தி கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம இந்த பிரச்சனை இருந்து தப்பிக்கிறதுக்காக மீனாவை வந்து பாண்டியன் கிட்ட போட்டு விட்டாராங்க. இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத மீனா வந்து அமைதியா முடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. என்னமா மீனா நீ
எது தங்கமேல டிஸ்டர்ப் பண்ணியா, அவங்ககிட்ட எது கேள்வி கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே கேட்கிறாரு. இவங்க நம்மளவே போட்டு விட பாக்குறாங்க, நம்ம ஏன் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனாவும் வந்து ஆமா மாமா நான் கேள்வி கேட்டேன், ஏன்னா இவங்க மேல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நிறைய சந்தேகம் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் இவங்ககிட்ட கேட்டிருப்பேன், ஆனா செந்தில் தான் வந்து என்ன கேள்வி கேட்க விடாம பண்ணிட்டாரு. அந்த கேள்வியெல்லாம் சேர்த்து வச்சுதான் இன்னைக்கு கேட்டேன், அது என்ன கேள்வின்னு நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே வந்து அவங்களுக்கு இருக்கிற எல்லா சந்தேகத்தையுமே பாண்டியன் கிட்டயுமே சொல்லிடுறாங்க. மீனா சொன்னதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த பாண்டியன் வந்து மீனா கேட்கறதுல எந்த தப்புமே கிடையாது, மீனா சொல்றதெல்லாம் பாக்குறப்ப அதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு எனக்குமே தோணுது. நான் ஆதார் கார்டு மட்டும் தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு இவ்வளவு பயமும் பதட்டமும் உனக்கு வந்துச்சு, இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, இது எதுக்கு உங்க அம்மா கிட்ட சொல்லி இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து தங்கமேல் கிட்ட கேள்வி கேட்கவும் பாக்கியத்துக்கு என்ன சொல்றதுனே தெரியாம முடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இப்படியே போயிடுச்சுன்னா கூடிய சீக்கிரமே வந்து தங்கமேல் வீட்டுல இருக்க யார்கிட்ட மாட்டுறாங்களோ இல்லையோ மீனா கிட்ட மாட்டிட்டு முழிக்க போறாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.